அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் மார்ச் 17, 2025 திங்கட்கிழமை தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் மொழி கொள்கை உறுதியை காட்டவே இந்த ரூபாய் சிம்பிள் பயன்படுத்தப்பட்டதாக முதல்வர் மு க ஸ்டாலின் விளக்கம்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக கொஞ்சம் பேஜஸ்க்கு பொலிட்டிக்கல் ஜென்ரல் நியூஸஸ் தான். ஸோ டேரெக்டாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். இளைது ஆக முள்மரம் கொள்க கலையுணர் கை கொள்ளும் தாழ்ந்த இடத்தை முள்மரத்தை இளையதாக இருக்கும்போதே வெட்ட வேண்டும். கால்ப்பு ஏறி முதிர்ந்த போது வெட்டுகின்றவனின் கையை அது வருத்தும் அப்படின்னு பகைத்திறம் தெரிதல் அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. நில ஆவணங்களை ஒருங்கிணைக்கும் அக்ரி ஸ்டேக் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. தமிழகத்தின் 37 மாவட்டங்களை சேர்ந்த சென்னை நீங்களாக 22.48 லட்சம் விவசாயிகளுக்கு பிரதமரின் கௌரவ நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது. விவசாயிகளின் நில ஆவணங்கள் அனைத்தையும் அக்ரி ஸ்டேக் வலைதளம் மூலம் ஒருங்கிணைக்கும் பணிகள் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிறதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. பிரதமரின் கௌரவ நிதி உதவி தொகை திட்டத்தின் கீழ் பயன்பெற அக்ரி ஸ்டேக் வலைதளத்தில் விவசாயிகள் பதிவு செய்ய வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டு வருகிறது. விவசாயிகளின் நில ஆவணங்கள் அனைத்தையும் இந்த வலைதளத்தின் மூலம் ஒருங்கிணைக்கும் பணிகள் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகின்றன. கடந்த பிப்ரவரி மாதம் முதல் செயல்படுத்தப்பட்டு வரும் இந்த பணிகள் உழவர் நலத்துறை மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தெரிவிச்சிருக்காங்க. வலைதள பதிவு விவரம் மாவட்டம் வாரியாக எத்தனை சதவீதம் பதிஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது விவசாயிகள் இருந்தாலும் இந்த நியூஸ் அவங்களுக்கு அனுப்பி விடுங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்களை சார்ந்த யாராவது விவசாயிங்க இருந்தாலும் மேபி அவங்க பயன்பெறலாம். நம்ம இதில் நோட் பண்ண வேண்டியது அதுக்கு பேர் அக்ரி ஸ்டேக். மோசடி கடவுச்சீட்டில் இந்தியாவில் நுழைந்தால் 7 ஆண்டுகள் சிறை 10 லட்சம் அபராதம். புதிய குடியேற்ற மசோதா அமலானால் நடைமுறைன்னு தெரிவிச்சிருக்காங்க. மோசடி கடவுச்சீட்டு அதாவது பாஸ்போர்ட் அல்லது நுழைவு இசைவு மூலமாக இந்தியாவினுள் நுழையும் வெளிநாட்டினருக்கு 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் ரூபாய் 10 லட்சம் அபராதமும் விதிக்கும் வகையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய குடியேற்ற மசோதாவில் விதிகள் வகுக்கப்பட்டுள்ளன தெரிவிச்சிருக்காங்க. நடைமுறைப்படுத்தி அமலானால் இதுதான் நடைமுறை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது அது ஃபுல்லாக அமலாச்சுன்னா இதுதான் நடைமுறை அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. தில்லியில் ரைசினா உரையாடல் மாநாடு இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர். தில்லியில் ரைசினா உரையாடல் என்னும் 3 நாள் சர்வதேச மாநாட்டை பிரதமர் மோடி திங்கட்கிழமை மார்ச் 17 தொடங்கி வைக்கிறார். உலகளாவிய அரசியல் பொருளாதாரம் குறித்து விவாதிக்கும் இந்த வருடாந்திர மாநாட்டில் நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன், அமெரிக்க தேசிய உளவுத்துறை இயக்குநர் துளசி காபட், உக்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்ட்ரி சைபிகா உட்பட 125 நாடுகளை சேர்ந்த 3500க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் நேரில் பங்கேற்க உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக காற்று மாசு அதிகமுள்ள 5வது நாடு இந்தியான்னு சொல்லி மத்திய அரசு மீது காங்கிரஸ் விமர்சனம் தெரிவிச்சிருக்காங்க. உலகளாவிய காற்று மாசு அதிகமுள்ள பட்டியலில் இந்தியா 5வது இடத்தில் இருப்பதை குறிப்பிட்டு மத்திய அரசை விமர்சித்துள்ளது காங்கிரஸ் தெரிவிச்சிருக்காங்க. சுவிட்சர்லாந்தை சேர்ந்த காற்றின் தரக்குறியீடு தொழில்நுட்ப நிறுவனமான IQAIR நிறுவனம் 2024ஆம் ஆண்டின் தரவுகள் அடிப்படையில் காற்று மாசு அதிகமுள்ள நாடுகள் மற்றும் நகரங்கள் பட்டியலை வெளியிட்டுள்ளது. 138 நாடுகளில் 8954 நகரங்களில் இருந்து காற்றின் தரக்குறியீடு தரவுகள் சேகரிக்கப்பட்டுள்ளன. ஒட்டுமொத்தமாக 40,000க்கும் மேற்பட்ட காற்றின் தர கண்காணிப்பு மையங்களில் இருந்து தரவுகள் சேகரிக்கப்பட்டு பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. காற்று மாசு அளவிடும் PM2.5 நுண்துகளின் அடர்த்தி அடிப்படையில் நாடுகள் தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் இந்தியா 5வது இடத்துல இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடைந்த விண்கலம் விரைவில் பூமி திரும்பார் சுனிதா வில்லியம்சன் தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றி நிறைய நியூஸில் அடிக்கடி நிறைய பார்த்துட்டோம். விரைவில் பூமி திரும்பார்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. வாழப்பாடி அருகே 3000 ஆண்டுகள் பழமையான கல் திட்டைன்னு தெரிவிச்சிருக்காங்க. வாழப்பாடி சேலம் மாவட்டத்தில் இருக்குது. அதாவது தமிழகத்தில் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த பழங்கால மக்கள் தங்கள் குடும்பத்தில் இறந்த மூத்த உறவினர்கள் நினைவாக அவர்களின் உடலை மண்பானையில் வைத்து புதைத்த இடத்தை சுற்றிலும் வட்டமாக கற்களை பதித்து கல் வட்டமும் பலகை கற்களை கொண்டு பெட்டி போன்ற கல் திட்டைகளையும் அமைத்தனர். முன்னோர் நினைவாக அமைத்த கற்குவை கல்வட்டம் கல் திட்டைகளை பராமரித்ததுடன் வழிபட்டும் வந்தனர். அந்த மாதிரி ஒரு கல் திட்டை இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.